இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். முதலமைச்சர் விஜயின் இந்த கண்டன பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு என்ற கொடூர சம்பவம் பெரிய வேதனை அளிப்பதாகவும் பதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச்செயல் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சமூகத்தினர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தங்களுடைய உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமிகளுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களையும் இடங்களை பகிர்ந்துள்ளேன் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்குல தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அராஜகத்தை சொல்லுவதற்கு சட்டத்தின் கீழ் கடுமையான தண்டனை பெற்றுத்தர தமிழக அரசு உறுதியுடன் செயல்படும் என்பதையும் தெரிவித்திருக்கார். இதற்கு உடனடியான தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்ற உறுதியும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கார். இந்த வழக்கில் தொடர்புடையாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சம்பவத்தினுடைய விசாரணை தீவிர விசாரணையாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குற்றப்பத்திரிகை உடனடியாக தாக்கல் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுக்க காவல்துறைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். கோவை சிறுமி கொலை சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கிறார். கோவை சிறுமி கொலை சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புடையதாக 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் கோவை கொடூர சம்பவம் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது எனவும் முதலமைச்சர் விஜய் தனது கண்டன பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். முதலமைச்சர் விஜயின் இந்த கண்டன பதிவில் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் நேற்று 10 வயது சிறுமிக்கு என்ற கொடூர சம்பவம் பெரிய வேதனை அளிப்பதாகவும் பதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த மனிதநேயமற்ற மற்றும் மன்னிக்க முடியாத குற்றச்செயல் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். சமூகத்தினர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தங்களுடைய உயிருக்குயிரான குழந்தையை பிரிந்து வாடும் சிறுமிகளுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களையும் இடங்களை பகிர்ந்தேன் அப்படிங்கிறதையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்குல தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் குற்றம்